சூரியன் மூழ்கிய இருள் முழுவதும் பரவிய நேரத்தில் ராவன், மோர்கன், ஸ்லேட், டேரோ, ஸ்கார்ப் என்ற 5 துஷ்டர்கள் காடு வழியாக பயமுறுத்தும் நிழல்களாக நகர்ந்து இரகசிய சக்தி நிறைந்த அந்த கிராமத்தை நசைக்க தீர்மானித்தனர். தூரத்தில் மின்னல் அடிக்க அவர்கள் முகத்தில் தீப்பொறி புன்னகை ஒளிந்தது. கிராமத்துக்குள் அமைதியே இருந்தாலும் மத்தியில் இருந்த கருப்பு கோபுரம் மறைந்து இருக்கும் மர்ம சக்தியை காத்து அனைவருக்கும் அச்சத்தை தந்தது. துஷ்ட பஞ்சம் கதவை கிழித்து நுழைய ராவன் நிழல் மந்திரத்தை பரப்பி பாதுகாப்பை உடைத்தார். மோர்கனின் கத்தி ஒளி இரவை கிழித்தது. ஸ்லேட் தரையை உடைத்து தள்ள, டேரோ தீயலைகளை வீசியும் ஸ்கார்ப் நஞ்சு மேகத்தை வெளியிட்டும் கிராமம் முழுவதும் குழப்பம் மூண்டது. அந்த வினாடியில் ஒரு குடிலிலிருந்து ஒளிச்சுருள் பாய்ந்து ஆத்மரத்தினம் மேலே மிதந்து பளச்சென்று பிரகாசித்தது. ஸ்கார்ப் அதை பிடிக்க முயன்றார். ஆனால் ரத்தினம் தெய்வீக ஒளி பரப்பி அவரது கையை தள்ளியது. அந்த ஒளி கிராமம் முழுவதும் பாதுகாப்பு கவசம் போல் விரிந்து துஷ்டர்கள் எத்தனை மந்திரம் செய்தாலும் உடைக்க முடியவில்லை. திடீரென அந்த ரத்தின ஒளி மனித வடிவமாக மாற்றமடைந்து பண்டைய காவலரின் ஆத்ம உருவமாக நின்றது. இருளின் பஞ்சத்தே, உங்களின் அழிவு இன்று என்ற அவரது குரலில் காற்று வெடித்து துஷ்டர்கள் கோபத்தில் ஆயுதங்களை தூக்கி போருக்கு தயாரானார்கள். தீ, நஞ்சு, நிழல், அதிர்ச்சியலை, ஒளியும் இருளும் மோத தயாரான அந்த நொடியில் கிராமம் முழுவதும் அதிர்ந்தது. யார் ஜெயிப்பார்கள் என்பதை அறிய முடியாத ஒரு திகில் நிறைந்த இரவாக கதை முடியும் இடத்தில் நிற்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.